கிரிக்கெட் ஆட பால் கூட வாங்க காசு இல்லாத ஒரு பையன். கிரிக்கெட் விளையாட போனாலே அவங்க அப்பா அவன தொரத்தி தொரத்தி அடிப்பாரு. ரொம்ப ஏழ்மையான வீட்ல இருந்து வந்த ஒரு பையன். இன்னைக்கு ஐபிஎல்லோட சூப்பர் ஸ்டார் லார்ட் ரிங்கு. அவரோட அன்டோல்ட் ஸ்டோரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரிங்கு சிங் ஃபேன்ஸ், கேகேஆர் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த சூப்பர் ஸ்டாரோட ஸ்டோரி வேணும், அதாச்சும் நெக்ஸ்ட் எந்த கிரிக்கெட்டரோட ஸ்டோரி வேணும்னு கேளுங்க. நான் சர்ச் பண்ணி உங்களுக்காக வீடியோ ரெடி பண்ணி வந்து போடுறேன். அதே மாதிரி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். ரிங்கு சிங் பிறக்கிறது 12 அக்டோபர் 1997 அலிகர், உத்தரப்பிரதேஷ். அங்கதான் அவர் பிறகுறாரு. ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவர். அவர் அப்பா பேரு கான் சந்திர சிங். அவர் ஒரு கேஸ் டெலிவரி பண்றவரு. அம்மாவோட பேரு மீனா தேவி. இவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க அப்பா அம்மாவுக்கு மொத்தமா 5 குழந்தைங்க. ரிங்கு சிங் வந்து அதுல 3வது. ரிங்கு சிங்கோட பெரியண்ணா பேரு ஜிதேந்தர் சிங். அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர். அவரோட சின்னண்ணா பேரு சோனு சிங். கோச்சிங்ல சின்ன சின்ன வேலை செய்வாரு. ரிங்கு சிங் படிச்சது அலிகர்ல இருக்கிற மாடர்ன் பப்ளிக் ஸ்கூல்ல. ரிங்கு சிங்கும் நம்மள மாதிரி தான். அவருக்கு வந்து அந்த அளவுக்கு படிப்பு மேலாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்பயுமே கிரிக்கெட் மட்டும் தான். கிரிக்கெட்ல எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, கிரிக்கெட் பத்தி மட்டுமே யோசிப்பாரு. ஆனா அவங்க அப்பா வந்து ரிங்கு சிங் விளையாடுறது வந்து அவங்க அப்பா சுத்தமா பிடிக்காது. ரிங்கு சிங் விளையாட போனா அவங்க அப்பா சில டைம் ரிங்கு சிங் வந்து அடிப்பாராம், உதைப்பாராம். ரிங்கு சிங்கோட அப்பாவும் அவருக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்ணிட்டாரு. ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் ஏதாச்சும் படிச்சு முன்னுக்கு வா வாழ்க்கையில, இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம்னு எவ்வளவோ சொல்லியிருக்காரு. அப்போ கூட ரிங்கு சிங் அதெல்லாம் கண்டுக்காம எனக்கு கிரிக்கெட் தான் முக்கியம் அப்படின்னு ஒத்த கால்ல நின்னு இன்னைக்கு என்னவா இருக்காருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இருக்கிற லார்ட் ரிங்கு அவர் மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணல ஸ்டார்ட்டிங்ல. அவங்க அப்பா ஒரு நிலைமையிலலாம் ரொம்ப அடிச்சாராம். ஆனாலுமே அவர் விட்டு கொடுக்காம சின்ன வயசுலயே முடிவு பண்ணிட்டாரு. என் கரியர் வந்து கிரிக்கெட்ல தான் அப்படின்னு. ரிங்கு சிங்கும் ஸ்டார்டிங்ல அவங்க அண்ணன் கூட தான் கல்லி கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாரு, டென்னிஸ் பால்ல. லெதர் பால்லாம் அவர் ஸ்டார்டிங்ல ஆடல. கொஞ்சம் கொஞ்சமா தான் அவர் லெதர் பால்குள்ள பூந்தாரு. லெதர் பால் வாங்க கூட அவங்க கிட்ட அப்போ வந்து அந்த அளவுக்கு காசு இருக்கல. ஏன்னா அவங்க அப்பா வந்து கேஸ் டெலிவரி தான் பண்ணாரு. அவங்க அண்ணன் கிட்டயும் அவ்வளோ பெரிய வேலைலாம் ஒண்ணும் இல்ல. சில டைம்ல அவர் வந்து சாப்பிடாமலே தூங்குவாராமா. இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவர் வந்திருக்காரு. இருந்தாலும் அவரோட ட்ரீம வந்து அவர் விட்டுக் கொடுக்கவே இல்ல. அவர் ட்ரீமுக்கு ரொம்ப உதவி செஞ்சது வந்து அவரோட ஃப்ரெண்ட் தான். முகமது ஜீசான் அப்படின்றவரு. அவர் வந்து பால் வாங்க ஹெல்ப் பண்ணாரு. ரிங்கு சிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு. ஏன் ஒரு டைம்ல வந்து ஸ்டார்ட்டிங்ல அவர் தான் ரிங்கு சிங்க்கு கிட்டே வாங்கி தந்தாரு. அவர் வந்து ரிங்கு சிங்கோட சீனியர் பிளேயர். கொஞ்ச நாட்கள் போகுது. 2009ல அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாரு லெதர் பால்ல. இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட்ல. அதுல வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தந்ததுனால நெறைய பேருக்கு ரிங்கு சிங்க தெரிய வருது பக்கத்து இடத்துல. சூத் அமீன் அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கோச் இவரோட உழைப்பு, இந்த ஸ்கில் எல்லாம் பார்த்து இவருக்கு வந்து ரொம்ப பர்சனல் ட்ரைனிங் கொடுத்தாரு. ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. கிட்ட ரொம்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணி 2013ல அண்டர் 19க்கு செலக்ட் ஆகுறாரு. அப்பயும் அவங்க அப்பா வந்து ஒத்துக்கல. இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. அப்பயும் அப்படிதான் இருந்தாரு. அண்டர் 19 டோர்னமெண்ட்ல ஓவராலா ஒரு சூப்பரா விளையாடுறதுனால ஸ்ட்ரைட்டா உத்தரப்பிரதேஷ் டீமுக்கு இவருக்கு ஆட சான்ஸ் கிடைக்குது. சில ரஞ்சி மேட்சும் ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் ரஞ்சி மேட்ச் ஆடும்போது அவங்க அப்பாவும் வந்திருந்தாரு மேட்ச் பார்க்க. அந்த மேட்ச்ல ரிங்கோட டீம் வந்து தோத்து போயிடும். அதுக்கப்புறமா ஒரு டெல்லி டோர்னமெண்ட் ஆடுறாரு. அந்த டெல்லி டோர்னமெண்ட்ட பத்தி சொல்லணும்னா, இவரு தான் அதுல வந்து மேன் ஆஃப் தி சீரிஸ். அதனாலேயே இவருக்கு வந்து ஒரு பைக் கிடைக்குது. அந்த பைக் எடுத்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட காட்டலான்னு அவர் ஆசைப்படுறாரு. அவங்க அப்பா கிட்ட போய் பேசுறாரோ இல்லையோ, அதுக்குள்ள அவங்க அப்பா வந்து இவர அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப கூட ரிங்கு வந்து விட்டு தரல. அவங்க அப்பா கிட்ட போய் எடுத்து சொல்றாரு, "அப்பா நான் வந்து பைக் ஜெயிச்சிருக்கேன். இதுக்கு மேல நீங்க வந்து சிலிண்டர சைக்கிள்ல டெலிவரிலாம் பண்ண வேணாம். பைக்ல பண்ணலாம்னு" சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் ரிங்கு சிங்கோட அப்பாவும் மனம் திருந்தி அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஐபிஎல்ல ரிங்கு சிங்கோட நேம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமா அவர வந்து 10,00,000க்கு கிங்ஸ் லெவல் பஞ்சாப் சைன் பண்றாங்க. அதாச்சும் ஏலத்துல எடுக்குறாங்க. 10,00,000 வேணா ரிங்கு அதாச்சும் அவங்களுக்கு வேணா சின்ன விஷயமா இருக்கலாம். அந்த டீமுக்கான ரிங்குக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த அவங்க குடும்பத்துக்கு வந்து ரூ. 5,00,000 கடன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வேலையா அவர் அந்த கடன அடைச்சிடுறாரு. இருந்தாலும் ஒரே ஒரு மேட்ச் கூட அந்த சீசன் வந்து பஞ்சாப்காக ரிங்கு சிங் விளையாடவே இல்ல. சும்மா 2018 ஏலத்துல கேகேஆர் வந்து இவர 80,00,000க்கு எடுக்குறாங்க. 80,00,000ன்றது வந்து அப்போ ரிங்கு சிங்க்கு ரொம்ப பெரிய விஷயம். அது 80,00,000 எடுத்த உடனே ரிங்கு சிங்க்கு கையும் ஓடல, காலும் ஓடல. அந்த காச வச்சு அவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு வீடுமே கட்டினாரு. எல்லாத்தையுமே அந்த வீட்ல கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. என்னதான் அவர் வந்து அந்த வீடு கட்டினாலும் 2018ல வந்து அவர் அந்த அளவுக்கு சூப்பராலாம் விளையாடல. சுமாரான ஒரு வருஷம் தான். சுமார்ன்றத விட ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு இயர் தான் அவருக்கு. திரும்ப 2019 பிசிசிஐ அவர பேன் பண்றாங்க. சரி பேன் கிடையாது. சும்மா சஸ்பெண்ட் பண்றாங்க 3 மாசத்துக்கு. அவங்க மட்டும் கிடையாது. உத்தரப்பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷனும் பேன் பண்றாங்க. ஏன்னா அவங்க கிட்ட சொல்லாமலேயே அபுதாபில ஒரு டோர்னமெண்ட் ஆடுறாரு. ரமதான் கிரிக்கெட் கார்னிவல் அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட். அதனால அவங்க அப்பா, அம்மா எல்லா ரிங்கு சிங்ல இருந்து எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. இப்போ அந்த பேன் மட்டும் கிடையாது. அதாவது சஸ்பெண்ட் மட்டும் கிடையாது. இன்னுமே நெறைய விஷயம் வந்து இவர் லைஃப்ல நடந்திருக்கும். 2021 ஒரு டோர்னமெண்ட்ல வந்து இவருக்கு ஒரு சிவியரான இன்ஜுரி நடந்திருக்கும். அந்த இன்ஜுரியால சில நாட்கள் இல்ல, சில மாசத்துக்கு இவரால விளையாட முடியாது. அவரு கரியரே அப்படியே எண்டுக்கு வர நிலைமைக்கு வந்துருச்சு. ரிங்கு சிங்க்கு இன்ஜுரி ஆனப்போ கேகேஆர் மேனேஜ்மென்ட்டும் கூட கொஞ்சம் ஃபினான்சியலா ரிங்குக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. கேகேஆர் கிட்ட எனக்கு ஒரு புடிச்ச விஷயம்னா, அப்போ வந்து ரிங்கு சிங் அவ்வளோ பெரிய பிளேயரும் இல்ல. கேகேஆருக்காக அந்த அளவுக்கு நல்லாவும் விளையாடல. அப்ப கூட அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. கேகேஆர் அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணல. 2022 திரும்பவுமே ஆக்ஷன்ல ரிங்கு சிங்க நம்பி 55 லட்சம் குடுத்து எடுத்திருப்பாங்க.
2022ல ரிங்கு சிங் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. சீசன் அவரோட ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் தி மேட்சும் ஜெயிச்சிருப்பாரு. 23 பால்ல 42 ரன் அகைன்ஸ்ட் ஆர்ஆர் அடிச்சிருப்பாரு. ரொம்ப குரூசியலான ரோல். கேகேஆர ஜெயிக்க வச்சதுனால அவருக்கு ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டும் கிடைச்சிருக்கும். ஆனாலுமே அடுத்த சீசன் தான் அவருக்கு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டா இருந்துச்சு. ஏன்னா அதுதான் அவரோட பேயாட்டமான ஒரு சீசன். அதுவுமே ஒரு மேட்ச். கரெக்ட்டா 9 ஏப்ரல் 2023 குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஆப்போசிட்டா இந்த நாக் ஆடிருப்பாரு. லாஸ்ட் ஓவர்ல 29 ரன் தேவை. எல்லாருமே குஜராத் தான் ஜெயிக்க போறாங்கன்னு நினைச்சாங்க. அப்போ ஸ்ட்ரைக்ல இருந்தது ரிங்கு சிங். தொடர்ந்து 5 சிக்ஸ் அடிச்சிருப்பாரு. தொடர்ந்து 5 சிக்ஸ் அடிச்சு கேகேஆர ஜெயிக்க வச்சிருப்பாரு. இதனாலேயே அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. அவரோட கரியருக்கு இது ஒரு சேஞ்சிங் பாயிண்ட்னு சொல்லலாம். இந்த 5 சிக்ஸ் இன்சிடென்ட்க்கு அப்புறமா அவர் லைஃப்ல என்னென்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவர் இப்போ எப்படி இருக்காருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த கிரிக்கெட்டரோட ஸ்டோரி வேணும், அதாச்சும் இந்த லெஜெண்ட் தோனி, விராட் கோலி, ஜடேஜா அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் கேட்காதீங்க. ஏன்னா 1000 வீடியோ இருக்கு அவங்களோட லைஃப் ஸ்டோரி பத்தி. உங்களுக்கு ஏதாச்சும் அன்டோல்ட் ஸ்டோரி, வேற ஏதாச்சும் ஒரு கிரிக்கெட்டர், அதாச்சும் இந்த எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் கூட இருக்கு சாரி, இந்த ரியான் பராக் அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டோரிஸ் வேணும்னா கேளுங்க, நான் கண்டிப்பா போறேன். இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளம்புங்க கைஸ். தேங்க்யூ, பை பாய்.